ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் நிறைய ஜாப் டெவலப்மெண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பைத்தான் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அது கூட டிசைன்க ஃப்ரேம் ஒர்க்கு இல்லைன்னா ஆங்குலர் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ பைத்தான் மட்டும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து எந்த யூஸ்மே இருக்காது. அவங்களால வெப் டெவலப்மெண்ட்ல வந்து ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஏன்னா வெப் டெவலப்மெண்ட் வேலிடேஷன் பண்றது அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட்ல பண்றாங்க அப்படின்னா பைத்தான் வந்து அவங்க டிசைன்க ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆங்குலர் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டு தான் மேஜரா வந்து வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்றது. அதே மாதிரி பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் கூட இருக்கு. இந்த கேம் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பைத்தான்ல ஈஸியா ஒரு கேமை வந்து உங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்க பை கேம் ஃப்ரேம் ஒர்க் பைகேம்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ பைத்தான்ல வந்து ஈஸியா உங்களால ஒரு எந்த ஒரு டிவைஸுமே, அதாவது ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு, அப்புறம் மொபைல்ஸு, லேப்டாப்ஸு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி சூட்டபுளா எதுக்கு வேணாலும் கோடிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் மூலமா. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா GUI டெவலப்மெண்ட் கூட இருக்கு. அதாவது பைத்தானை வச்சு GUI டெவலப்மெண்ட் கூட பண்ணலாம். ஸோ இந்த GUI டெவலப்மெண்ட் வித் பைகேம் ரெண்டுமே கம்பைன்டு தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னா GUI டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. நான் இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், கிவி ஃப்ரேம் ஒர்க்னு. இது மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இது வந்து பெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு. ஏன்னா இது வந்து எல்லா டிவைஸ்க்குமே சூட்டபிள். அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து, டேப்ல இருந்து, டச் ஸ்கிரீன் இல்லாததுக்கு எல்லாத்துக்குமே இது சூட்டபிளான ஃப்ரேம் ஒர்க்கு. அதனால இதை வந்து அவங்க GUI டெவலப்மெண்ட்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட்லையும் அதுக்கும் தனியாக சப்போர்ட்டபுளா ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பைகேம் இருக்கு. இது கூட அடாப்ட் பண்ணியும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைத்தானை வச்சு கேமும் டெவலப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பைகேம் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். GUI டெவலப்மெண்ட்ல வந்து கிவி ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஜாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாலேஜ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்ட மட்டும்தான் அந்த ஜாப்ல வந்து சீக்கிரமா உங்களால் ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்க முடியும். அதுல அதுல வந்து இன்னும் நிறைய விஷயத்த வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும். இப்போ மேஜரா பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ பைத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும்போது இன்னொரு அவங்க இன்னொரு வெண்டர் இல்லைன்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்து அவங்க கொடுக்கும்போது பைத்தான்ல அதே ஃப்ரேம் ஒர்க் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றது கிடையாது. அதனால உங்களால் ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ உங்களால் வந்து அடிக்கடி இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ நீங்கள் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸை பற்றி படித்து வச்சிருக்கணும் ஆட்டோமேஷன் இருக்கும்போது. ஸோ பைத்தான் ஆட்டோமேஷனில் இருக்கீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, அப்புறம் பைடெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு, அப்புறம் ரோபோட்டிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் வந்து மேஜராக ஹைலி ரொம்ப பெரிய அப்ளிகேஷன்ஸ், அதாவது வெப் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் நிறைய எல்லா டெவலப்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து பைத்தன் கூட கம்பைன் பண்ணி ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க ஆட்டோமேஷன் அப்படின்னா அது கூட யூனிட் டெஸ்ட் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதுக்கு வந்து ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நான் ஜென்கின்ஸ்ல பேக் எண்ட்ல ரன் பண்ணி அடிக்கடி நான் வந்து டேட்டாஸ் மட்டும் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா சின்ன அப்ளிகேஷன் வந்து பைடெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. ரோபோட்டிக் ஃப்ரேம் ஒர்க்லாம் ஹார்ட்வேர் கமைண்டு அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பைத்தான் ஆட்டோமேஷன் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 2 ஃப்ரேம் ஒர்க் பற்றியாவது தெரிஞ்சிருக்கணும், யூனிட் டெஸ்ட், பைடெஸ்ட் அது மாதிரி. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா அமேசானில் ஃபயர்ஸ்டிக் டெவலப்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா பைடெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க, இந்த வைஃபை ப்ரோட்டோகால் கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து பைத்தானில் இப்போ ஆட்டோமேஷனுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பைத்தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. கண்டிப்பாக பைத்தான் கூட மிஷின் லேர்னிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ சயின்டிஃபிக்கல் கிட் லேர்னிங் ஃபைல், டென்சர் ஃப்ளோ, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி படித்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக் கால்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அல்காரிதத்தை யோசிக்கும் போது ரொம்ப சிம்பிளாலாம் யோசிக்க முடியாது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றது ஹியூமன் பிரைனுக்கு ஈக்குவலானது. ஸோ அது மாதிரி நீங்க அந்த ஒரு மிஷினை வந்து நீங்க உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஃபண்டமெண்டலா சில மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன், ஃபங்க்ஷன்ஸ், கிராஃப் டிஃபரன்ஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபியூச்சர்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி சொல்யூஷன் கொண்டு வந்துக்கிறது, அது மாதிரியான வெக்டார்ஸ், மேட்ரிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் எப்படி வந்து அதை டெரைவ் பண்ண தெரியணும், அந்த டெரைவ் வந்து எப்படி அல்காரிதத்தில் ரைட் பண்ணணும்னு தெரியணும்.
ஸோ இவ்வளோ விஷயமா தெரிஞ்சாதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பைத்தான் டெவலப்மெண்ட்ல வந்து உங்களால ஸ்டேபிளா இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஹார்ட்வேர் லினக்ஸ் ஓஎஸை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது மாதிரி டெவலப்மெண்ட்ல வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா மாறிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து லினக்ஸ் கர்னலை பற்றி அது வந்து கமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறது, டூல்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு பியூரா நான் வந்து ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்ல சின்ன சின்ன ப்ராடக்ட் இந்த ஐஓடி அது மாதிரி டெவலப்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க பைத்தான் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல பைத்தான் வித் சி, அதாவது ஹார்ட்வேர் கூட டைரெக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு சி ஃபைல்ஸ் அது மாதிரி சின்ன சின்னதாக கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து பைத்தான் கூட இன்டர்ஃபேர் பண்ணிடுவாங்க. இன்டர்ஃபேர் பண்ணி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்னா எதுனா இந்த கேமராஸ், சென்சார்ஸ், ப்ளூடூத், வைஃபை, ராஸ்பெரி பைப்பு, அட்ரினோ அது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன காம்போனன்ட்லாம் சி ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணிட்டு அதை வந்து ரிமோட் மூலமா, அதாவது கம்யூனிகேட் பண்றதுக்கு வைஃபை ப்ளூடூத் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து மற்ற ஹார்ட்வேர், அதாவது கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், டேப்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு சின்ன சின்ன ப்ராடக்ட், குட்டி குட்டி ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்றவங்க எல்லாமே வந்து இது மாதிரி சி அண்டு பைத்தான் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்டு சில ப்ரோட்டோகால்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் வழியா உங்களுக்கு மற்ற டிவைஸ் மூலமா கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ஐடிசி, எஸ்பிஐ, யூஎஸ்பி, ராஸ்பெரி பை பற்றி, அட்ரினோ போர்ட் டெவலப்மெண்ட் போர்டை பற்றி, அப்புறம் வைஃபை ப்ளூடூத். ஸோ இந்த வைஃபை ப்ளூடூத் வந்து ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து இப்போதைக்கு சின்ன சின்ன டிவைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னா அது ப்ளூடூத், வைஃபைன்ற சின்ன சின்ன கம்பெனி கிடையாது. ஸோ இதோட ப்ரோட்டோகால்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல பயங்கர ஸ்டேபிள் இருக்கும். அப்புறம் இது கூடவே உங்களுக்கு வந்து ஓஎஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ லினக்ஸ் கர்னலை பற்றி, அந்த கர்னல் காம்பனண்ட்ல வந்து என்னென்ன அப்கிரேட் வருது, செக்யூரிட்டி ஹோல்ஸ் எப்படி வந்து இது பண்ணி சரி பண்றாங்க, அதில் வந்து நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து கஸ்டமருக்கு வந்து சேஃபஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும், மற்றவங்க ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ இது மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து உங்களுக்கு இருந்தால் தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல வந்து உங்களால் ஸ்டேபிளாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் கிளவுட் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இவ்வளோ டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் எதனால அப்படின்னா கிளவுட் டெவலப்மெண்ட் தான். கிளவுட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்த டெவலப்மெண்ட்டும் வந்து ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து கிளவுட் டெவலப்மெண்ட் தான். ஸோ கிளவுட் டெவலப்மெண்ட்ல பைத்தானுடைய டொமைன்ல பார்த்தீங்கன்னா பைத்தான் வித் ஏடபிள்யூஎஸ், அதில் வந்து ரூட்டோ 3 இல்லை லேம்டா அது மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் ஓரியன்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லை அஷூர் அதோட ஏபிஐ வச்சு எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து அந்த கிளவுட் டெவலப்பிங்ல இருந்து இந்த நாலேஜ் இருக்கும்போது தான் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அது ஓரியன்டாக உங்களால் டெவலப் பண்ண முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜும் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியிருக்கும். ஜென்கின்ஸ், டாக்கர் அண்ட் கூப்பர்நெட், அன்சிபிள் அது மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியிருக்கும். ஸோ கிளவுட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப வாஸ்ட்டு. அதில் வந்து நிறைய அதிகமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ இது விட்டு இந்த கிளவுட் இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், டிவி டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அது இல்லாமல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், கிளவுட் டெவலப்மெண்ட் செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது என்னென்னு சிம்பிளாக பிரிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மொத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸில் இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமன். MySQL டேட்டாபேஸ், MongoDB, இதெல்லாம் வந்து காமன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் ப்ராடக்ட்ல டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்ல வந்து நீங்கள் MySQL டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதோட டேட்டா வந்து டம்ப் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதை ரிட்ரீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதோட அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ இது ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் ஓவராலாக வந்து ஒரு பைத்தானை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் ஜாப் வந்து கேரண்டி. அதில் தான் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.